இந்த உலகம் எப்போதுமே சரி, அது இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் சரி, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாமே அடிமைப்படுத்தக்கூடியது. இந்த உலகமே ரொம்ப அழகானது. இதோட காற்று, தென்றல் காற்று, இயற்கையோட காட்சிகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது தனது அழகால் அடிமைப்படுத்தக்கூடியது. அப்போது இந்த பெண்களும் அடிமைப்படுத்தக்கூடியவர்கள் தான். அவருடைய அழகால் அழகுனாலும் அன்பினாலும் அடிமைப்படுத்தக்கூடியவர்கள் தான். அதனால் இந்த உலகமும் சரி, இந்த இயற்கையும் சரி, பெண்களும் சரி. ஏன் பெண்களை இயற்கையோடு ஒப்பிடுறாங்கன்னா, பெண்களை போல் இயற்கையும் அடிமைப்படுத்தக்கூடியவர்கள். அதாவது அவர்கள் அழகால் அவர்களுக்கு அது மாதிரி இயற்கைக்கும் அப்படி ஒரு தன்மை இருக்குது. இயற்கைக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ரெண்டுமே அடிமைப்படுத்தக்கூடியது. தன்னுடைய அழகால், தன்னுடைய அன்பினால் அடிமைப்படுத்தக்கூடியது. அதனால் அதிலேருந்து நம்ம விடுபட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் எப்படி போராடணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் ஆண்கள் வலி இருக்கணும், உடலில் வலி இருக்கணும். வலி தான் நம்ம இந்த அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அதனால் இந்த இயற்கைக்கு நம்ம அடிமையாகாமல் இருக்கணும், பெண்களுக்கு அடிமையாகாமல் இருக்கணும். அப்படின்னா இது ரெண்டுமே அழகானது, வலிமையானது, அவைகள் நம்மை அடிமைப்படுத்தக்கூடியவை. அதனால் அப்போ தான் இயற்கையும் சுதந்திரமாக இருக்கும், பெண்களும் சுதந்திரமாக இருப்பாங்க. பெண்கள்கிட்ட அடிமையாகாமல் இருக்கும்போது தான் பெண்களும் சுதந்திரமாக இருப்பாங்க. நீங்கள் பெண்களுக்கு அடிமையாயிட்டீங்கன்னா அப்போ பெண்களே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பெண்களிடம் அடிமையாகாமல் இருக்க வேண்டும். அதன் மூலம் பெண்களும் சுதந்திரமாக இருப்பார்கள். அதனால் அடிமைத்தனம் தேவையில்லை. அடிமைத்தனம் என்பது பெண்களுக்கும் எதிரானது, ஆண்களுக்கு எதிரானது. அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உடலில் வலி இருக்க வேண்டும், உடலில் வலிமை இருக்க வேண்டும். வலியின் தன்மை தான் வலிமை. வலி இருந்தால் தான் நீங்கள் இயற்கைக்கும் அடிமையாக மாட்டீங்க, பெண்களுக்கும் அடிமையாக மாட்டீங்க, சுதந்திரமாக வாழ முடியும். உடம்புல வலி இருந்தால் நீங்கள் சுதந்திரமாக வாழலாம். உடம்புல வலி இல்லை, வலி இல்லாமல் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ பெண்களுக்கு அடிமையாகிடுவீங்க. அதனால் பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு காரணமே உடலில் வலி இல்லாமல் பெண்களையும் சரி இயற்கையும் அனுபவிக்க ஆசைப்பட்டது தான். இந்த மனித வாழ்க்கையை அனுபவிப்பது, மனித வாழ்க்கைங்கிறதும் அது பெண்களுக்கானது தான், பெண்களுக்கு சொந்தமானது தான். அப்படி இருக்கும்போது பெண்களை அனுபவிப்பது என்பது இந்த வாழ்க்கையை அனுபவிப்பது என்பதாகத்தான் அது பொருள். ஏன்னா வாழ்க்கையே அது பெண்களுக்கானது தான். வாழ்க்கையில் பெண்களுக்கு உதவி செய்வதற்காக தான் ஆண்களின் கடமை. அந்நியன் தான் இப்போ பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து, பெண்களிடமிருந்து ஆண் ஒரு அந்நியன். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், உடலில் வலி இல்லாமல் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும், உடலில் வலி இல்லாமல் பெண்களை இயற்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அப்போ நீங்களும் அடிமையாகிடுவீங்க. பெண்களுக்கும் சரி, இந்த வாழ்க்கைக்கும் சரி அடிமையாகிடும். அதனால் உடலில் வலி இருக்க வேண்டும். உடலில் வலி எப்படி ஏற்படும்? உடல் உழைப்பினால் தான் அது ஏற்படும். அதனால் உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, அது மாதிரி இருக்கும்போது தான் பெண்களுக்கு நீங்கள் அடிமையாக மாட்டீங்க, இயற்கைக்கு அடிமையாக மாட்டீங்க. இப்போ பெண்கள் இப்போ பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது நம்ம அடிமைப்படுத்துகிறது, அது தாங்க முடியல. பெண்கள் நிர்வாணமாக வந்தாங்கன்னா அதை எதிர்கொள்கிற சக்தி நிர்வாணமாக ஒரு வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு. ஏன்னா பெண்கள் பெண் சரி, அது அதை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெண்கள். அதனால் நிர்வாணமாக வாழ்வது என்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிர்வாணமாக வாழ வேண்டுமென்றால் உடலில் வலிமை இருக்க வேண்டும். நிர்வாணமாக வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு உடலில் வலி இருக்க வேண்டும், வலியின் தன்மையான வலிமை இருக்க வேண்டும். வலிமை இருந்தால்தான் இந்த நிர்வாணமான ஒரு வாழ்க்கை முறையை எதிர்கொள்ள முடியும். இப்போ ஏன் ட்ரெஸ் எல்லாம் போடுறோன்னா உடலில் வலி இல்லை, உடல் உழைப்பு அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலை. அதனால் உடலிலும் வலி ஏற்படுவதில்லை. உடலில் வலிமை பெரும்பாலான மக்களுக்கு இல்லை. அதனால தான் நம்மளால் நிர்வாணமான அந்த பெண்களை எதிர்கொள்ள முடியவில்லை. பெண்கள் ஒரு பெண்களை எதிர்கொள்ள முடியலை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நிர்வாணமான ஒரு வாழ்க்கையை, ஒரு பெண்களை நிர்வாணமாக பார்க்கின்ற அந்த அழகை எதிர்கொள்கிற திறன் மனித உயிர்களுக்கு இல்லை. அப்போ அதனால தான் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுறோம். அதனால் பெண்கள் அவர்கள் அழகால் ஆண்களை அடிமைப்படுத்தக்கூடிய திறன் அவர்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த அடிமைத்தனத்தை அதிலிருந்து ஆண்கள் சுதந்திரமாக இருக்கணும், பெண்களுக்கு அடிமையாகாமல் சுதந்திரமாக இருக்கணும். ஆண்கள் உடலில் வலிமை இருக்க வேண்டும். வலிமை இல்லாதனால்தான், பெண்களை எதிர்கொள்ள முடியாத அந்த காரணத்தினால்தான் நாமெல்லாம் ஆடைகள் அணிகிறோம். பெண்களுக்கும் ஆடை அணிந்து, ஆண்களும் ஆடை அணிந்து கொள்கிறார்கள். அதனால் ஒரு இயற்கை ரொம்ப அழகு, இன்பம் நிறைந்தது. அது மாதிரி பெண்களும் சரி இன்பம் நிறைந்தவர்கள்.
இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள், பிறரை மகிழ்விக்கக்கூடியவர்கள், பிறரை மகிழ்விப்பதை இயல்பாக கொண்டவர்கள். அப்படி இருக்கும்போது அன்பினாலும் சரி அழகினாலும் சரி அந்த அளவுக்கு திறன் படைத்த அவர்களிடம் அடிமையாகாமல் இருக்க வேண்டும். அதனால் இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஆண்களுக்கு உடலில் வலிமை இருக்க வேண்டும், வலி இருக்க வேண்டும். வலி இல்லாமல் நீங்கள் இயற்கையோ பெண்களையோ அனுபவிக்க வேண்டும், அந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது முடியாத காரியம். அதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாமெல்லாம் ஏன் ஆடை அணிந்திருக்கிறோம் அப்படின்னா உடலில் வலி இல்லை. அதனால் பெண்களை நிர்வாணமாக எதிர்கொள்கிற திறன் நம்மக்கிட்ட இல்லை. இயற்கையை அனுபவிக்க முடியாத, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத, பெண்களை அனுபவிக்க முடியாத ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கிட்டு இருக்கோம். காரணம் உடலில் வலி இல்லை, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு நாம் வாழவில்லை. அதனால் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியவில்லை. வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா உடலில் வலி இருக்க வேண்டும், வலிமை இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். உறுதி இருந்தால் தான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும், பெண்களை அனுபவிக்க முடியும். பெண்களும் ஆண்களின் மூலமாக தங்களை அனுபவிப்பார்கள். தங்களது உடலை ஆண்கள் என்கிற கருவி மூலமாக, ஆண்களின் மூலமாக தங்களை அனுபவிப்பார்கள். அதனால் ஆண் பெண் இருவருக்குமே ஒரே நோக்கம் என்பதுன்னா பெண்களை அனுபவிப்பது, இயற்கை அனுபவிப்பது அப்படின்னு தான் போதும். அதுக்கு தேவை உடலில் வலி இருக்க வேண்டும், வலிமை இருக்க வேண்டும். வலிமை இருந்தால் தான் இந்த இயற்கை அனுபவிக்க முடியும். வலி இல்லாமல் நாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை பற்றி கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். வலி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது பெரும்பாலானோட ஆசையாக இருக்குது. அதனால தான் இயற்கையோ பெண்களையோ வாழ்க்கையோ மகிழ்ச்சி இல்லாமல் போனதற்கு அதான் காரணம். மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் உடலில் வலி இருக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா உடல் உழைப்பின் மூலமாக, விளையாடுவதன் மூலமாக, ஆடுவதன் மூலமாக, உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக, நீச்சல் அடித்து குளிப்பதன் மூலமாக, இப்படி அப்புறம் நடைப்பயிற்சி இதன் மூலமாக, இப்படி ஒரு அப்போ எங்கேயாவது தொலைதூரமாக நீங்கள் நடந்தே போகலாம். இப்படி ஒரு உடல் உழைப்புக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் டிவி, அப்புறம் அவ்வளோதான், வெளியிலே வர்றது கிடையாது. அந்த மாதிரி வேலை செய்கிற இடம், அப்புறம் வீடு, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் உடம்புக்கு வேலையே கிடைக்கிறதில்ல, உடற்பயிற்சியும் செய்கிறதில்ல. நிறைய மக்கள் உடற்பயிற்சி செய்கிற, ஆனால் வாழ்க்கையை மட்டும் அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் இந்த இயற்கையும் சரி பெண்களும் சரி அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அவர்களிடம் அழகு, அன்பு, இன்பம் எல்லாமே இருக்குது. வாழ்க்கையே அவங்க அப்படிதான் அங்கே இருந்தால் ஆரம்பிக்குது. அப்படின்னா அப்படி இருக்கும்போது அதை எதிர்கொள்வதற்கு அது அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அதை நம்ம அடிமைப்படுத்தாமல் அதை எப்படி அனுபவிப்பது, அதற்கு நாம் அடிமையாகாமல் எப்படி அனுபவிப்பது, அந்த இன்பத்தை எப்படி அனுபவிப்பது, அந்த வாழ்க்கை என்பது இன்ப துன்பம் எல்லாம் தான், எல்லா அனுபவங்களும் சேர்ந்த, வெறும் இன்பம் மட்டும் கிடையாது. வாழ்க்கையை அனுபவிப்பது என்றால் வெறும் இன்பத்தை மட்டும் அனுபவிப்பது அப்படின்னு நினச்சிக்க கூடாது. வாழ்க்கை அனுபவிப்பது இன்பம், துன்பம், துக்கம், கவலை, இப்படி எல்லா விஷயமும் அதில் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த வெறும் இன்பம் மட்டும் கிடையாது. துன்பம், இன்பம், கவலை, துக்கம், மகிழ்ச்சி, சிரிப்பு, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம், ஏமாற்றம், துரோகம், இப்படி எல்லா அனுபவங்களையும் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையை அனுபவிக்கிறது அப்படின்னா அதை இன்பத்தை அனுபவிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு தலைபட்சமாகவோ அல்லது கொச்சையாகவோ புரிந்து கொள்ள வேண்டாம். வாழ்க்கையை அனுபவிப்பது, பெண்களை அனுபவிப்பது அப்படின்னா, பெண்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ என்ன வரும்னா உங்களுக்கு எல்லாமே வரும். இன்பம் வரும், இன்பத்தை அனுபவிப்பீங்க, துன்பத்தை அனுபவிப்பீங்க, ஏமாற்றத்தை, கவலையை, துக்கத்தை, துயரத்தை, அப்புறம் துரோகத்தை, எல்லாவற்றையும் அனுபவிப்பீங்க. அதுதான் பெண்களை அனுபவிப்பது, வாழ்க்கை அனுபவிப்பது என்று பொருள். அதனால் இதற்கு என்ன தேவைன்னா உடம்புல வலிமை இருக்கணும். இதெல்லாம் தாங்கிக்கிறீங்களா? துரோகத்தை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கு வேணுமா? அதாவது துயரத்தை, கவலையை, ஏமாற்றத்தை, இரக்கத்தை, கருணை, இப்படி எல்லா அனுபவங்களையும் தாங்கிக்கிற சக்தி உங்கள் உடம்புல இருக்கணும். அப்படின்னா உங்கள் உடம்புல வலிமை இருக்க வேண்டும். வலிமை இருந்தால்தான் உங்களால் இந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். வாழ்க்கையை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு தலைபட்சமாக இன்பத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு ஒரு தலைபட்சமாக புரிஞ்சிக்காதீங்க. வாழ்க்கைன்னா எல்லா வித அனுபவங்களையும் அனுபவிப்பது. பெண்ணை அனுபவிப்பது என்றால் பெண்ணின் உணர்வுகளை அனுபவிப்பது அப்படின்னா, பெண்ணின் உணர்வுகள், எல்லா விதமான உணர்வுகளையும் நீங்கள் அனுபவிப்பது. அதுக்கு தான் வாழ்க்கை. திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா, திருமணம் செய்யும்போது ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்க நிறுத்தப்படுகிறார்கள். யாரும் உங்களை தப்ப விட மாட்டோம். இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்தாகணும். அப்படி வரலன்னா நீங்கள் சுற்றி உள்ளவங்களும் உங்களை நிறுத்துவாங்க. ஏன்னா திருமணம்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி போகிறது குற்றமாகிவிடும். அப்படி இருக்கும்போது அந்த வட்டத்துக்குள்ளே போனால் எல்லா வித அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி திருமணங்கிற உறவு இல்லைன்னா நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டீங்க.
பெண்ணிடம் உங்களுக்கு என்ன வெறும் ஒருதலை பட்சமாக பெண்ணிடம் வந்து இன்பத்தை மட்டும் அனுபவித்து விட்டு அப்படி ஓடி போயிடுவீங்க. அப்புறம் திரும்ப எப்போ இன்பம் அனுபவிக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து பெண்ணை வந்து பார்த்துட்டு அப்புறம் இன்பத்தை அனுபவித்து விட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒருதலை பட்சமாக தான் நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. எல்லா வித அனுபவங்களையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான். அப்போ தான் நீ பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும், பெண்களை புரிந்து கொள்ள முடியும். அப்படிங்கிறக்காக தான் திருமணம்ங்கிற ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள் நீ தினமும் வந்து இருக்கணும். அதை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறது, தப்பிக்கணும்னு நினைக்கிறது தவறு. அப்போது வந்து பெண்களை பொருளால் புரிஞ்சிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்கு தான் திருமணங்கிற உறவே ஏற்படுத்தப்பட்டது.